இந்த சத்தியுக காலத்துல பாத்தீங்கன்னா கடவுளும் மனிதனும் ஒன்றாகவே இருந்தாங்களாம், பக்கத்துல பக்கத்துல இல்ல உள்ள. இதை தெரிந்து கொண்டு அடுத்தது இந்த துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா கடவுளுக்கோ இல்ல மனுஷனுக்கோ லைட்டா இடிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி இருக்காரு. ஆனா ஸ்டில் பார்க்கக்கூடிய இடம். இந்த துவாபர யுகம் அது முடிகிற டைம்ல தான் இந்த மகாபாரத போர் நடக்குது. அப்பதான் இந்த கீதை அப்படின்ற இந்த கருத்துக்களை 18 சாப்டராக கிட்டத்தட்ட 700 ஸ்லோகங்களாக, அதற்கு அப்புறமாக பல விஷயங்கள் நடக்குது. இந்த துவாபர யுகம் டைம்லயே பாத்தீங்கன்னா, திரேதா யுகம் துவாபர யுகம்லயே பாத்தீங்கன்னா எது கெட்டது எது நல்லதுன்றது தெளிவான ஒரு பிரிவு வந்துடுச்சு. அரக்கன் யாரு, தேவர்கள் யாரு, யார் நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள், யாரு தூய சக்தி யாரு தீய சக்தி. ஆனா இந்த கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாறுதல் நடக்கும். கெட்டது நல்லதுன்றதை பிரிக்க முடியாத காலம். இது எல்லாத்தையுமே ஒரு பர்சன்டேஜ்ல மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லவனும் நீதான், கெட்டவனும் நீங்க தான். இப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன ஒரு விஷயம், அவர் என்ன சொன்னாரு, எப்பெல்லாம் தர்மம் தலை குனிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் நேரடியாக வருவேன். ஆனா நிஜ வாழ்க்கையில இது நடக்குமா? இன்றைக்கு என்ன தேவை? இது புரியணும்னா நம்ம 1921 போனோம்.